மகாபிரிவாச்சரணம். நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சரம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இந்த 5 எழுத்துக்களும் பஞ்சபூதங்களை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதை நாம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களையும் நாம் வணங்கியதற்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம சிவாய அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் குறிக்கிறது. அப்ப நா என்ற எழுத்து நீரை குறிக்கிறது, மா என்ற எழுத்து மண்ணை குறிக்கிறது, சி என்ற எழுத்து நெருப்பை குறிக்கிறது, வா என்ற எழுத்து காற்று, யா என்பது ஆகாயம். ஆக நீர், மண், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5ம் சேர்ந்தது தானே பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். ஆக இந்த 5 எழுத்துக்களும் சேர்ந்ததால் உருவான மிகப்பெரிய அந்த அட்சரம் தான் பஞ்சாட்சரம். அதுவே நமச்சிவாய. மகாபிரிவாச்சரணம்.